தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்றை தடுக்கும் பொருட்டு இதுவரை இல்லாத அளவில் சோதனைகளை விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. நேற்று ஒரே நாளில் 7707 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் அடுத்த 3 நாட்களில் நாள்தோறும் 10,000 மாதிரிகளை சோதிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களோடு நமது செய்தியாளர் சாரதா இணைகிறார். சாரதா, விவரம். தமிழகத்தில் கொரோனா பரிசோதனைகள் அதிகப்படுத்தப்பட இருக்கின்றன. நேற்று நம்முடைய ஆய்வகங்களுடைய எண்ணிக்கை 34 41 ஒரே நாளில் உயர்ந்தது. தினமும் ஒரு ஆய்வகம் அல்லது 2 ஆய்வகங்களுக்கு புதிதாக அனுமதி பெற்று வந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் 7 ஆய்வகங்களுக்கு அனுமதி கிடைக்க பெற்றிருக்கிறது. எனவே தமிழகத்தில் அடுத்த வரக்கூடிய நாட்களில் இந்த பரிசோதனைகள் என்பது பெருமளவில் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நம்மளுடைய சராசரி பரிசோதனைகள் ஒரு நாளுக்கு என்று கணக்கிட்டால் அவை 7000க்கும் மேலாகும். நேற்று எடுக்கப்பட்ட பரிசோதனைகளுடைய விவரம் மட்டும் 7707 ஆகும். அதற்கு முந்தைய நாள், அதாவது 24ஆம் தேதி பார்த்தோமானால் 6426 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டன. அதற்கும் முந்தைய நாள் 22ஆம் தேதி 5978 பரிசோதிக்கப்பட்டன. தொடர்ந்து நம்முடைய இந்த பரிசோதனைகள் என்பது தினம் தினம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. 6000 6500 தற்பொழுது 7000க்கும் மேற்பட்ட மாதிரிகளை ஒரே நாளில் பரிசோதிக்கும் அளவுக்கான திறன் நம்மிடையே இருக்கிறது. தற்பொழுது இந்த பரிசோதனைகள் மேலும் அதிகரிக்கப்படுகின்றன. ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 10,000 பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான ஆய்வகங்கள் நமக்கு இருக்கின்றன. இந்த 41 ஆய்வகங்களில் அரசு ஆய்வகங்கள் தான் அதிகமாகும். அரசு ஆய்வகங்களுக்கு தான் புதிதாக அனுமதி பெறப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட நமக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய விவரத்தின்படி 30 அரசு ஆய்வகங்கள் மற்றும் 11 தனியார் ஆய்வகங்களுக்கு அனுமதி இருக்கிறது. 41 ஆய்வகங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே சுகாதாரத்துறை குறிப்பிட்டிருந்தது 21 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் ஆய்வகங்கள் அமைப்பதற்கான அனுமதியை பெறுவதற்காக மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருந்தோம் என்று கேட்டிருக்கிறார்கள். தற்பொழுது 30 அரசு ஆய்வகங்கள் இருக்கின்றன. சென்னையில் இதில் 1க்கும் மேற்பட்ட ஆய்வகங்கள் இருக்கின்றன. மற்ற இடங்களில் மாவட்டத்திற்கு 1 என்ற வகையில் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இது இந்தியாவிலேயே அதிக ஆய்வகங்களை கொண்ட மாநிலம் என்று கூறும் அளவுக்கு அதிக பரிசோதனைகளை செய்யக்கூடிய திறன் கொண்ட மாநிலமாக தற்பொழுது தமிழகம் இருந்து வருகிறது. ரேபிட் டெஸ்ட் கிட்டுகள் மூலமாக செய்ய வேண்டிய பரிசோதனைகளையும் நிறுத்தி வைக்குமாறு ICMR கூறியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நாம் PCR கிட்டுகளை தான் நம்பி இருக்க வேண்டி இருக்கிறது. ஏற்கனவே PCR கிட் மூலமாக செய்யக்கூடிய பரிசோதனை தான் நோயை உறுதி செய்யக்கூடிய பரிசோதனை என்று ஏற்கனவே தமிழக அரசு தொடர்ந்து கூறி வந்தது. எனவே இந்த பரிசோதனைகளை அதிகப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஆய்வகங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பும் அதன் தொடர்ச்சியாக பரிசோதனைகளை அதிகரிப்பதும் பார்க்கப்படுகிறது. சரதா, நாள் ஒன்றுக்கு 10,000 பேர் பரிசோதிக்கப்படுவர் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கும் நிலையில் துறை வாரியாகவோ அல்லது பகுதி வாரியாகவோ முன்னுரிமை அளிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இதுவரை பரிசோதனைகளில் என்ன மாதிரியான யுக்தி பயன்படுத்தப்பட்டதோ அதேதான் மேலும் தொடரும். எங்கெல்லாம் பாதிப்புகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சுகாதாரத்துறை கருதுகிறதோ, ஏற்கனவே தொற்று இருப்பவர் வசிக்கும் இடத்திலிருந்து 5 அல்லது 7 கிலோமீட்டர் பகுதியில் பரிசோதனைகளை அதிகப்படுத்துவது, தொற்று இருப்பவருடன் நெருக்கமான தொடர்பில் வந்தவர்களை பரிசோதிப்பது, கொரோனா அல்லது சாதாரண சளி மாதிரியான நோய்களுக்கான அறிகுறிகளை கொண்டவர்கள், இன்ஃபுளுன்சா லைக் இல்னஸ், அவர்களுக்கான பரிசோதனைகளை மேற்கொள்வது, அதாவது சுவாச கோளாறு தீவிரமாக கொண்டுள்ளவர்கள், அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அவர்களுக்கான பரிசோதனைகளை மேற்கொள்வது என இவர்களுக்கு தான் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களின்படி சுகாதாரத்துறை பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பரிசோதனைகள் மேலும் தொடரும். குறிப்பாக கண்டெய்ன்மெண்ட் பகுதிகளில் இந்த பரிசோதனைகள் என்பது அதிகப்படுத்தப்படும். கடந்த சில நாட்களாகவும் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய தொற்றுகள், அதாவது நேரடி தொற்று என்று பார்க்கக்கூடிய இந்த புதிய தொற்றுகள் பல இந்த கண்டெய்ன்மெண்ட் பகுதிகளில் இருந்துதான் வந்திருக்கின்றன. எனவே அந்த பகுதிகளில் பரிசோதனைகளை அதிகப்படுத்துவதற்கு சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்கும். நன்றி சாரதா, விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஊரடங்கு